மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ்லெஸ் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ. மக்களே ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ்லெஸ் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ. நம்ம இது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிம்பிள் கான்செப்ட் தான். லைக் நிறைய பேருக்கு முன்னாடியே தெரியும், பட் இருந்தாலும் கேட்டிருந்தாங்க. லைக் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நியூஸ் ஹெச்சுக்கு ஒரு வீடியோ போதும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பேசிக்காக என்ன மக்களே, அவங்க வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற ஒரு டீம், லைக் ஒரு கம்பெனி ஒரு ஃபோம் எப்படின்னா வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி நார்மல் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இப்படி நானும் தான் இப்போது எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. எந்த ஷேரில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஷேர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், பாண்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், செக்யூரிட்டிஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் எனக்கு என்ன ஆப்ஷன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட நான் மணி கொடுத்துட்டேன்னா அவன் என்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து மணி கலெக்ட் பண்ணி எந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வரும், எந்த ஸ்டாக் கலெக்ஷன் ஆஃப் ஷேர் தான் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, தென் வந்து பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மை எடுத்துப்பாங்க. மிச்சத்தை இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க, அந்த டிவிடெண்ட் பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கும். ஓகே, அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட்னா, இப்போ அவராக ஓனாக ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணுறதுக்கு இதில் வந்து சம் பர்சன்டேஜ் எப்பவுமே ப்ராஃபிட் வரும்னு நினைக்கலாம்ல. சம்டைம் வந்து ப்ராஃபிட் வராமல் போகிறது வாய்ப்பு இருக்குது, பட் மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒன்று எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போவாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் தட் பூல்ஸ் மணி ஃப்ரம் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ். லைக் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட மணி கலெக்ட் பண்ணி டைவர்சிஃபைடு ஸ்டாக்ஸ் வாங்க. ஒரே ஸ்டாக்ஸ் வாங்காமல் இதெல்லாம் நல்லா போகுன்ற டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்க டீம் தானே. ஸோ அந்த ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி ஷேர்ஸு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. தென் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதில் ப்ராஃபிட் வருமா, அந்த ப்ராஃபிட்டை வந்து சம் டிவிடெண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி எடுத்துக்கு மிச்சத்தை வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்க, அப்படி தான் ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேரில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அந்த மணி ஓகேங்களா, தென் வந்து சம் பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதை டிவிடெண்ட்டாக எடுக்கிறாங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்களா. தென் வந்து அடுத்து பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 வந்து ஈக்விட்டி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியில் வந்து பார்ட் ஆஃப் த ஓனராக நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈக்விட்டி. நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறீங்க. நார்மல் ஷேர்னு ஒருத்தர் இருப்பார், ஈக்விட்டி ஷேர்னு ஒருத்தர் இருப்பார். நார்மல் ஷேருக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெனிஃபிட், ஈக்விட்டி ஷேருக்கு என்னன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெனிஃபிட். பட் அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்களோட ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த டிவிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, நார்மலாக வந்து நார்மல் ஷேர் வாங்குற ஷேர் ப்ரைஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் வாங்குற ஷேர் ப்ரைஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அந்த டிவிடெண்ட்டில். ஸோ அதனால் ஈக்விட்டி ஷேருக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், அதுதான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அது வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 15,000 மாறுது. ஓகேங்களா, அதில் சம் பர்சன்டேஜ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள். லைக் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், லைக் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ரிஸ்க் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு ஃபார்ம் கிட்ட கொடுத்துட்றீங்க, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் நாலேஜ்லாம் எடுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஃபண்டு டைவர்சிஃபை ஆகுது. நீங்கள் ஒரே ஸ்டாக்ஸில் போட்டு அந்த ஸ்டாக்ஸ் மொத்தமாக அடி வாங்கிச்சுன்னா மொத்த காசும் போயிடும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டாக்ஸு, நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லிக்விடிட்டி ஈஸியாக வந்து அதை நீங்கள் அந்த டிவிடெண்ட் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். லைக் நார்மலாக பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நம்ம கேஷ் எடுக்கிறதும் ஈஸி. ஓகேங்களா, அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து லைக் நீங்கள் நார்மலாக நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசு எடுக்கிறதுக்கும் நிறைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது எப்படி சொல்கிறது, சம் கேசஸில் இது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே அப் ஆகும்னு சொல்ல முடியாது, மார்க்கெட் எப்போவே நல்ல அப்போர்ட் டைரக்ஷனே போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சில டைம் நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிறப்போ நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. அது நீங்கள் ஓனாக பண்ணால் கூட இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சம் கேசஸில் வந்து ரிஸ்க்குமே இருக்குது. ஓகேங்களா, தென் வந்து இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க, அதே மாதிரி நீங்கள் உங்களோட கேஷை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்றப்போ நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து சம் பார்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அவங்களுக்கு பே பண்ணுறீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இது நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். புரியுதா, ஒரு ஃபார்ம் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால அதில் வர ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்ல.
அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வெளில வரணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸிட் ஃபீஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து சில டைமில் வந்து இப்போ நீங்கள் எஃப்டிலாம் போடுறீங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் போடுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அவன் இப்போ 8% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா எஃப்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ அதெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் ரிஸ்க் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே ரிஸ்க் இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ண மக்களே. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்களேன்னு இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நன்றி மக்களே.